எடுத்துக்கங்க டீச்சர். தேங்க்யூ மேடம். ஏங்க டீ எடுத்துக்கங்க. என்ன லெட்டருங்க அது? டெர்மினேஷன் ஆர்டர் அனுப்பியிருக்கேன். முழுசா படிங்க. மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகம் ஆணை குறிப்பு எண் 51/715 படி சேலையூர் சரகம் சேத்துப்பட்டு ஊராட்சியில் உள்ள அரசாங்க உயர்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் குமாரி கல்யாணி 10 பிரிவின் கீழ் வேலை பார்த்து வந்தார். அவர் பணி நிரந்தரமாக்கப்படுவதற்கு உரிய ஆணை முதன்மை கல்வி அதிகாரி அவர்களிடமிருந்து வராததால் வரும் 31ஆம் தேதி அன்று முதல் அவர் பள்ளி பணியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. பர்மனன்ட்டும் பண்ணல, 10ஆவதுக்கு வேலையை விட்டும் தூக்கிட்டாங்களா? ஆமா மேடம், என் சம்பளத்தை நம்பிதான் என் குடும்பமே இருக்கு. ஏங்க இந்த ஆர்டர்ல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டேன். ஏங்க ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, போட்டேன். இவங்களுக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ரிட்டையர் ஆன அப்பா, படிக்கிற தங்கச்சி, கேன்சர்ல இருக்கிற என் அம்மா, இவங்க எல்லாரையும் நான் தான் சார் பாத்துக்கணும். ஐயோ பாவம். என்னங்க என்ன நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த பொண்ணோட வேலை பர்மனன்ட் ஆகணும். தேங்க்யூ மேடம். ஐயோ, வேலையை பர்மனன்ட் பண்ணணும்னா நீ கொஞ்சம் எங்களை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு மடக்கலாம்னு பார்த்தா இவ வந்து தேவையில்லாம தலையிடுறாளே. சார் மாதிரி பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருக்கிறவங்க பக்கத்துல உங்களை மாதிரி நல்லவங்க இருந்தா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் மேடம். அதனாலதான் நான் எப்பவும் இவர் பக்கத்திலேயே இருக்கேன். என்னங்க என்ன ஆணு வாய பாக்குறீங்க? ஒன்னும் முறைக்க வேண்டாம். டிபிஐக்கு போன் பண்ணி சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் கிட்ட பேசி இந்த பொண்ணுக்கு வேலையை பர்மனன்ட் பண்ணி கொடுங்க. ஓகே மேடம், அப்படியே பண்ணிடுறேன். நீங்க போய் டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணுங்க, எனக்கு பசிக்குது. ஓகே ஓகே, நான் ரெடி பண்றேன். நீயும் இருமா, 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மேடம். அதெல்லாம் முடியாது. நீங்க இருந்து இட்லி சாப்பிட்டுட்டு தான் போகணும். இவ இப்படி மாட்டி விட்டுட்டு போனதால நாம நேரடியா கேட்க முடியாது, வேற மாதிரி தான் கேட்கணும். என்ன பண்ணலாம்? என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லம்மா, இந்த டெர்மினேஷன் ஆர்டரை உனக்கு இஷ்யூ பண்ணத்தான் எனக்கு அதிகாரம் இருக்கே தவிர கேன்சல் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லம்மா. ஐயோ, நான் இப்ப என்ன சார் பண்றது? எனக்கு பர்மனன்ட்டா ஒரு வேலை வேணும் சார். உனக்கு மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு நம்ம நாட்டுல நிறைய பேருக்கு பெர்மனன்ட் வேலை வேணும் தான், வாழணும் இல்ல? ஆமா சார், அதனாலதான் சொல்றேன். எப்படியாவது மனசு வச்சு எனக்கு வேலை வாங்கி கொடுங்க சார். நான் உங்களுக்கு எப்பவும் விசுவாசமா இருப்பேன் சார். ஐயோ, சூப்பர் சான்ஸ். இந்த டைம்ல கைய பிடிச்சா பொத்துன்னு விழுந்துருவா. இவ வேற வீட்டுல இருக்காளே, என்ன பண்றது? மெதுவா இன்னொரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுவோம். என்ன சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்ல கல்யாணி, நீங்க நாளைக்கு வாங்க, நான் அதுக்குள்ள பேசி வைக்கிறேன். எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு ஒண்ணு இல்லம்மா, அந்த சிஇஓ ஏதாவது கேட்டாருன்னா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ, அது போதும். போவியா? அதெல்லாம் போவேன் சார். ஐயோ, உடனே ஓகே சொல்றாளே. அருமையான டைம், அழகான பொண்ணு. இந்த நேரம் பார்த்து தானே ஊர்ல இருந்து வரணும். இவளை பார்த்தாலே டென்ஷன் ஏறுதே. கல்யாணி, என்ன கிளம்பிட்டீங்களா? நாளைக்கு வருவாங்க, நீ அப்ப டிஃபன் கொடு. அதெல்லாம் முடியாது, ஒரு 5 நிமிஷம் இருமா, ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் யூ கைண்ட் மேடம். இன்னொரு நாள் சாப்பிட வரனே, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. அப்படியா? சரிம்மா, வரேன் சார். வரேன் மேடம். ஓகே. இந்நேரம் என் ஆசையை நிறைவேற்றிருப்பேன். திரும்பி போக வச்சுட்டாளே ராட்சசி. ஹலோ சார், நான் கௌசிக் பேசுறேன் சார். சொல்லுப்பா. நான் என்னைக்கு வரணும் சார்? நாளைக்கு வா. நாளைக்கே வா சார்? 10 நாள் கழிச்சு தானே ப்ரோக்ராம் சொன்னீங்க. எல்லாம் மாறும்போது இதுவும் மாறிடுச்சு. ஆபரேஷன் ஆயிடுச்சு சார். அப்பாவை வீட்டுல விட்டுட்டு வா. ஓகே சார், வரேன்.
பழகிக்கலாம் வச்சனே மஞ்ச நம்பரு பழகிக்கலாம். சாவியை போட்டுட்டு தானே வீட்டை பூட்ட போனேன். சாவி என்கிட்ட இருக்கு தம்பி. சார் சார் நீங்களா? நானே தான். தெரியுதா? சார் அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு லேட்டாக வந்தப்போ பிடிச்சிங்களே. அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியா? சார் இருக்கு சார். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ஆளே ரிச்சா மாறிட்டியே, எப்படின்னு பார்க்கறேன். இப்போ ரிச்சான ஒரு பையன் கேரக்டர் பண்ணுறேன் சார். ஓ, படமா சீரியலா? சீரியல் சார். சீரியல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டாங்களே? அதுக்கு தான் சார் நம்ம காஸ்டியூமர் குமார் சார்கிட்ட இருந்து நானே வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பேக் ஃபுல்லாக ட்ரெஸ் தான் சார். ஷூட்டிங் எங்க? குற்றாலத்தில் சார். எத்தனை நாள் ஷூட்டிங்? ஒரு 15 நாள் சார். ஷூட்டிங் முடிஞ்சு வந்த உடனே நீ வந்து என்ன பார்க்கணும். ஏன் சார் ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இருந்தா தான் வருவியா? அப்படிலாம் இல்லை சார். விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நீ மணியண்ணன் கூட பஞ்சாயத்துக்கெல்லாம் இப்போ போறியா? போலீஸ்காரன் நைஸாக போட்டு வாங்குறான், உஷாராக இருக்கணும். எந்த மணி என்ன சார்? டேய், என்கிட்ட நடிக்கலான்னு பார்க்கறியா? நான் ஏன் சார் நடிக்க போகிறேன்? எனக்கு நிறைய மணி அண்ணனை தெரியும் சார். பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கைத்தடியா இருக்கிற மணியண்ணன் அமைஞ்சுக்கிற ஆளு. பெரிய மணி என்ன? அவர் கூட எல்லாம் போறியாப்போ? இல்லை சார், அவர் கூடலாம் பேசி வருஷ கணக்கில் ஆகுது. ஏன் சார்? வட்டிக்கு பணம் வாங்கின ஒருத்தரை வட்டிக்கு கொடுத்தவர் சார்பா அந்த மணி போய் மிரட்டினதுனால ஒரு குடும்பமே சூசைட் பண்ணிக்கிச்சு. அந்த கேஸ் விஷயமா மணியை தேடிக்கிட்டு இருக்க. நீ அவன் கூட கொஞ்ச நாள் இருந்ததா கேள்விப்பட்ட. அப்படியெல்லாம் இல்லை சார். ஒரு நாள் பார்ல ஷூட்டிங் நடந்தது. நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க ஆளுங்க வந்து அவங்களுக்கு வேண்டாத யாரோ ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான் சார். வேற எந்த பழக்கமும் இல்லை சார். அவனை பத்தி வேற ஒன்னும் தெரியாதா? வேற ஒன்றும் தெரியாது சார். இந்தா, ஹலோ. டேய் அண்ணா, கொஞ்ச நாளைக்கு போலீஸ் கிட்ட எல்லாம் உஷாராயிரு, என்ன தேடுறாங்க. அண்ணா அந்த நைட் எஃபெக்ட் சீனுக்கு ஆரஞ்சு கலர் பனியன் எடுத்துக்கிட்டேண்ணா. போலீஸ் அங்க வந்திருக்கா? ஆமாண்ணா. அப்ப நீ உடனே கிளம்பி போய் நம்ம சார் வீட்டுல செட்டில் ஆயிடு. சரிங்கண்ணா. அந்த மணியை பத்தி யாரை விசாரிச்சா உண்மை தெரியும்? அது நான் யோசிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே, கிளம்பு. நான் வரேன் சார். இவன் கிட்ட என்னமோ தப்பு இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஹாய் ஆண்டி. ஹாய். என்ன யாருன்னு தெரியுதா? தெரியலையே. எங்க பால்டு சின்ன மாமா. பால்டு சின்ன மாமாவா? ஆமா, கல்யாணத்தனைக்கு நீங்க அவரை அப்படித்தானே கூப்பிட்டீங்க? அட, எங்களுக்கு கல்யாணமாகி 13 வருஷம் ஆகுது. அன்னைக்கு நான் சொன்னத அப்படியே சொல்ற? நீ யாரு? பிரசன்னா. எந்த பிரசன்னா? எல்லாத்தையும் வாசல்ல வச்சே கேக்குறதா ஆண்டி? உள்ள கூப்பிடலாம்ல? சரி, உள்ள வா. ஆண்டி, நான் எந்த பிரசன்னான்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியலையா? இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சும்மா தமாஷ் பண்றீங்களா? நிஜமாவே தெரியலப்பா. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன்.
எங்க சின்ன மாமாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்தப்ப நீங்க பாத்ரூம்ல குளிக்கும் போது ஒரு வாண்டு எட்டி பார்த்துச்சா? உடனே அந்த பொடியனை காதை புடிச்சு இழுத்துட்டு போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? ஆமா, அவரு உடனே அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி திட்டினாரு. அப்ப அவங்க உடனே கோவிச்சுக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமா, இத்தனை வருஷமா பேசக்கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க பேர் என்ன தெரியுமா? ஜாஸ்மின் மனோகர்னு ஏதோ சொன்னாரு. ஆனா அந்த பொடியன் பேரு தெரியல. அந்த பொடியன் பேரு, அதாவது நீங்க குளிச்சத பார்த்த அந்த பொடியன் பேரு பிரசன்னா. அந்த பிரசன்னா நானே தான். இங்க நான் காலேஜ்ல ஹையர் ஸ்டடீஸுக்கு வந்திருக்கேன். ஓஹோ, அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீங்க பேப்பர்ல டிவில எல்லாம் நியூஸ் பாக்குறதே இல்லையா? பாப்பேன், ரீசெண்டா பார்க்கல. ஏன்? டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுகிட்டு இருந்த ட்ரெயின் மேல கூட்ஸ் ட்ரெயின் வந்து மோதி 83 பேர் செத்தாங்களே, கேள்விப்பட்டீங்களா? தெரியல. அதுக்கு என்ன? அந்த 83 பேர்ல எங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க. ஐயோ, இன்ஃபார்ம் கூட பண்ணலையேப்பா. எங்க அம்மா அப்பா இங்க யார் கூடவும் டச்ல இல்ல. ஃபோன் நம்பர்ஸ் கூட எங்க கிட்ட இல்ல. மாமா கிட்ட கூட இதத்தான் சொன்னேன். அவர்கிட்ட பேசுனியா? பேசினேன். நான் வேற வேலையை வெளியில வந்தேன். அப்படியே உங்க வேலையை முடிச்சிடலான்னு இங்க வந்தேன். ஏன் வேலைக்காக இங்க வந்தீங்களா சார்? ஆமா, உங்க டெர்மினேஷன் ஆர்டர் கேன்சல் பண்ற சிஇஓ வீடு இங்க தான் இருக்கு, 4வது வீடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு தேங்க்ஸ்? எனக்காக உடனே ஆக்ஷன் எடுத்ததுக்கு. முழுசா விஷயத்தை கேட்டுட்டு தேங்க்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க சார். உங்க டெர்மினேஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணணும்னா அவர் 5 லட்சம் ரூபாய் கேட்கறாரு. 5 லட்சமா? ஆமா. அவ்வளவு பணம் நான் எங்க இருந்து சார் கொடுப்பேன்? அவரு நாளான்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாராம். அவரு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டா அடுத்து வர்றவர் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் கேட்பாரு. அவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போஸ்ட் ஃபில்அப் ஆயிரும். லேட் பண்ணா பிரயோஜனம் இல்ல. என்ன சார் பண்றது இப்போ? பணத்தை உடனே கொடுத்து ஜாப் ஆர்டர் காப்பியை வாங்கணும். உங்க சைடுல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்ல சார், எங்க வீட்ல தங்க நகை கூட எதுவும் இல்ல. வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்வாடி இருக்கான். அவன் உடனே பணத்தை தருவான். ஆனா என்ன சார்? அந்த பணத்துக்கு ஈடா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்பான். என்ன தரது? என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன சார் இருக்கு? கேட்டு பாப்போம். கிடைக்கலனா ஆண்டவன் விட்ட வழி. ஆளுதான் ஸ்மார்ட்டா இருக்காளே தவிர மனசுல எந்த கள்ளங்கபடமும் இல்ல. நைஸா பேசித்தான் காரியத்தை முடிக்கணும். என்ன பண்ணலாம்? ஐடியா என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, என்கிட்ட வேற ஒரு பணம் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட இருக்கா சார்? ஆமா. அப்படின்னா நீங்க அந்த பணத்தை கட்டுங்க சார். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அடைச்சிடுறேன். அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சார் சிக்கல் இருக்கு? நான் என் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போறேன். அது தெரியுமா? தெரியாது சார். அவ டார்ச்சர் தாங்க முடியல. உனக்கு புரிஞ்சிருக்குமே, ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு குடையறவா. அது புரிஞ்சுது சார். கல்யாண புரோக்கர் ஒரு பொண்ணோட குடும்பம் கஷ்டப்படுது, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அதை அடைச்சா அந்த பொண்ணை எனக்கு கட்டி தரதா சொன்னாரு. அந்த பொண்ணுக்காக 5 லட்சம் ரூபாய் நான் வச்சிருக்கேன். என்ன கல்யாணி, சைலண்ட் ஆயிட்டீங்க? என்ன சார் பேசுறது? ஒன்னும் புரியல. எனக்கு வாழ்க்கையில என் பொண்டாட்டியால நிம்மதியே இல்லை. நான் ரிலாக்ஸா இருந்து 10 வருஷம் ஆகுது. பெரிய படிப்பு படிச்சவன், பிரின்சிபால் போஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்ல ஆஃபீஸர், இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை சரியில்லைன்னா எல்லாமே வேஸ்ட். தப்பா எதையுமே செய்ய முடியாது. அதனால அந்த குடும்பக்காரியை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க ஆசைப்படுறேன். அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன். அந்த பணத்தை அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற யாருக்கா இருந்தாலும் நான் கொடுப்பேன். நீ என்ன கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கிறேன்னா அந்த 5 லட்சத்தை உனக்கே தர தயாரா இருக்க. பயப்படாத. உங்க ஃபேமிலியில எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. யோசிச்சு சொல்லு. எனக்கு
டைம் கொடுங்க சார். ஓகே. நான் வரேன் சார். அப்பா, எப்படியோ சொல்லிட்டோம். கல்யாணம்னு சொல்லலைன்னா தொட விட மாட்டா.